the son that God promised to David. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். So Bartimaeus began to cry. This guy call out. அவர் கேட்க ஆரம்பித்து விட்டார். Jesus, thou son of David. இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரனே, have mercy on me. என் மேல் இரக்கமாய் இரும். அங்க வந்தவங்க அமைதியா சொன்னாங்க. சத்தம் போடாதப்பா, ஏசாம் போறாரு. Jesus is very important. இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமானவர், போறாரு, அமைதியா இருங்க. And you're just a beggar. நீ ஒரு பிச்சைக்காரன், ஓரத்துல உட்காரு. You don't have an education. உனக்கு படிப்பு இல்ல. You don't have money. உனக்கு காசு கிடையாது. You don't live in a nice house. உனக்கு வீடு வாசல் கிடையாது. You're not an important person. நீ ஒரு முக்கியமான ஆளே கிடையாதுப்பா. But the Holy Spirit of God பரிசுத்த ஆவியானவர் அங்கே was knocking on Bartimaeus' heart. பர்னபாஸ் என்ற ஒரு இதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தட்டிக் கொண்டிருக்கிறார். And the Spirit of God was saying, ஆவியானவர் விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், this Jesus is your answer. அந்த இயேசு கிறிஸ்து தான் உன் வாழ்க்கைக்கு பதில் என்று சொல்கிறார். He's your savior. இயேசு தான் உம்முடைய இரட்சகர். And Bartimaeus took courage. பர்னபாஸ் என்ற ஒரு தைரியமாக எழுந்து, and he said, Jesus, இயேசுவே, thou son of David, தேவனுடைய குமாரனே, have mercy on me. என் மேல் இரக்கமாய் இரும். And again the disciples said, stop it. திருப்பி அந்த பர்னபாஸ் குரல் சத்தம் போட்டு கேட்கும்போது அமைதியாக இருக்க சொன்னாங்க. And Bartimaeus said, பர்னபாஸ் சொன்னார், no. அமைதியா இரு. No, I will not stop. நான் அமைதியா இருக்க முடியாது. I'm going to say it louder. நான் இன்னும் சத்தமாக சொல்ல போகிறேன். Jesus! இயேசுவே! Jesus! இயேசுவே! Son of David! தாவீதின் குமாரனே, have mercy on me. என் மேல் இரக்கமாய் இரு. And Jesus stopped. இயேசு அவனை சத்தத்தை கேட்டு நிறுத்தி விட்டார். And he told his disciples, அவருடைய சீஷரை பார்த்து சொன்னார், all the ones that were saying, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவரை பார்த்து சொன்னாங்க, that's not the way to treat him. அவரை அபிதமாய் பண்ணாதீங்க. Go get him and bring him to me. அவனுக்கு என்கிட்ட கூட்டு வாங்க. And they brought him to Jesus. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க. And Jesus said, Bartimaeus, பர்திமேயு, what do you want? உனக்கு என்ன வேணும்பா? What do you want? உனக்கு என்ன தேவை? What's your deepest desire? உன்னுடைய இதயத்துக்குள்ள அவசியமாய் முக்கியமாய் தேவையான காரியம் என்ன? Anything. எது இருந்தாலும் just ask. என்னோட கேளுங்க. What? Okay. Your deepest desire. உன்னுடைய இதயத்தில் ஆழ்ந்த காரியங்கள் என்ன? He said, Jesus, இயேசுவே, I want to see. நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். I want my eyes to work. ஆண்டவரே, என்னோட கண்கள் திறக்கப்பட வேண்டும். And Jesus said to him, இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், receive your sight. பெற்றுக்கொள் உன்னுடைய பார்வையை. Receive it. பெற்றுக்கொள். Take it. எடுத்துக்கொள். Open your eyes, கண்களை Bartimaeus. திறந்து பார் பர்திமேயு. And look around. கண்களை திறந்து பார் சுற்றியும். And the Bible says வேதாகமம் சொல்கிறது, that Bartimaeus received his sight. பர்திமேயு குருடன் பார்வையை பெற்றுக்கொண்டான் நாங்கள் பார்க்கிறோம். These were all done by Jesus. இந்த நான் சொன்ன அனைத்து சம்பவங்களும் வேதத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்து செய்தார், இதெல்லாம் சுகம் கொடுத்தார். Who is the same yesterday? அவர் நேற்றும் இன்றும் என்றும். He'll be the same tomorrow. நாளையும். But he's also the same today. இன்றைக்கும் அதே மாறாதவராய் இருக்கிறார். Whatever your need is, எந்த தேவைகள் உங்களிடம் இருக்குமா, he is the same. இயேசு கிறிஸ்து, he is able to save you. அவர் உங்களை ரட்சிக்க முடியும். He is able to heal you. அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். Whatever you're desperate for, வாழ்க்கை என்னெல்லாம் தேவையா இருக்கோ அவைகளெல்லாம் அவரால் செய்து தர முடியும். Jesus will respond. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். Right now. இப்பொழுது. Right now. இப்பொழுது. What is your desire? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்ன? What is your need? உங்களுடைய தேவை என்ன? Do you need sin out of your life? உங்களுடைய வாழ்க்கையில பாவமான காரியம் வெளியே போக வேண்டுமா? Do you need the inside fixed up? உங்களுடைய வாழ்க்கையில இதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் சரியில்லை, ஆண்டவரே சரி செய்யுங்க என்று கேட்கிறீங்களா? Do you need healing in your body? உங்களுடைய சரீரத்தில் ஆவிக்குரிய சுகம் தேவைப்படுகிறதா? Do you need the outside fixed உங்களுடைய up? வெளிப்புற தோற்றத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கை சரி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா? Jesus can do them both. இயேசு கிறிஸ்து இவர் அனைத்தும் செய்ய முடியும்.
He told a man to get up and walk. இங்க பார்த்து ஒரு ஆளை பார்த்து மருத்துவரை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார். Fixed him on the outside. வெளிப்புற தோற்றத்தை சரி செய்தார். He also told the same man. அதே இன்னொரு மனிதனை பார்த்து சொன்னார். Your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். He fixed him on the inside. அவனுடைய இதயத்தை சரி செய்தார். Where are you today? உங்களுக்கு எதை செய்ய வேண்டும்? Jesus is here. இயேசு கிறிஸ்து இந்த காலவேளையில் இங்க இருக்கிறார். Can we pray? Yes. உங்களுக்காக ஜெபிக்கலாமா நாங்க? எவ்வளவு பேருக்கு ஜெபம் தேவை? ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைய காரியம் ஃபிக்ஸ் பண்ண ஆண்டவரே. என் வாழ்க்கையில நிறைய தேவை இருக்குது ஆண்டவரே. என் தேவைகளெல்லாம் நீங்க சரி செய்யுங்க ஆண்டவரே. என் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. நான் கேட்கிறவங்களா கைகளை உங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம தேவைகளை ஆவிக்குரிய தேவைகளை இந்த காலவேளையில சந்திக்க போகிறார். சுகம் கொடுக்க போகிறார். பத்திமேயு தெருவில் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே தேவனுடைய குமாரனே எனக்கு இரக்கமாயிரு கேட்டான். கேட்கும் போது அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு கொண்டு சுகம் கொடுத்தாங்க. இந்த காலவேளையில அப்பேற்பட்ட தேவை என்ன இருக்கு? ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டோம் காணப்படுவர்கள் இந்த காலவேளையில ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். நம் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு ஏதாவது தடையா இருக்குமானால் அந்த சகோதரி 12 வருடங்களாய் உதிரம் கொண்டிருந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை தொடும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அந்த காலில் எவ்வளவு தடைகள் எல்லாம் மீறி போன ஆவிதமான ஏதாவது தடைகள் இருக்குமானால் இப்போது இயேசு கிறிஸ்து அதை உடைக்க வல்லவராக இருக்கிறார். எந்த தடை குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் வேலை சந்திக்க போகிறார். ஹalleluya. ஜெபம் தேவைப்படுவர்கள் அப்படியே முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க போறார் பாஸ்டர் டேவிட் ஜெபம் பண்ணி போறார். ஹalleluya. ஜீசஸ். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. God, whatever the desire of her heart is, wherever she is reaching, God, I ask you for a miracle right this moment, God. In her heart, in her life, in her family, in whatever situation it is, her marriage, I don't know her life, God, but I'm asking for a miracle right there. Manifest. There are lives of other people, God, that are influencing, touching, affecting her, conditioning her, God. And I ask, Lord, that the glory of God in her life be reversed and in effect them, that they see the light of the gospel, that they see the power of God in her life, Father, and make their commitment to you, Father. Lord, Lord, Father, in the name of Jesus, as we continue to submit, God, whatever is in her life, God, this morning with her children, God, Lord, I ask, God, that you use us to do a miracle. Lord, we call on you together, we agree, Father. You are the same today, yesterday, and forever, and it is today, this day, Jesus, God, 2012. Jesus, that your word in this land of India, God, will have effectual power in her life like this morning, God, in the name of Jesus. Lord, Lord, I bless you. God, that the strength of your body, your soul, your life, give her understanding of your word. Give her the understanding that she desires, God. That I be una concha, Señor. Padre Dios, oh Dios, Padre, tu poder, Señor. Permite, Señor, maravilla, Señor, oro y gracias en su vida, Señor, God, use her as a light in this community, God. Let this light shine, God. Give her the full influence and oil of your Holy Spirit, God. In the name of Jesus. God,
declare, Lord God, that you are Lord God before you, Lord God, let us know that you are those that hurt, and you understand that, Father, in Jesus' name. In Jesus' name, we receive and we know it, and we will do it, and we will do it, God, all of my power, and spirit, all of my children, God, let them be let their lives be bless them, keep them, prosper them, keep them in health, keep their minds the wrong things of this world, of this whole world, God, keep their minds fresh, keep their minds stable, mind on you, and their eyes be something. Father, for their future, God, their spouses and other family that come into their life, you choose them. Don't let them get dragged away, God, by something that's not your will. Keep them pure, keep them lead. In Jesus' name. ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனையை தேவனை ஆசீர்வதித்து தந்திரதற்காக நன்றி. வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, பாஸ்டர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வசனத்தின் பிரகாரம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்வீராக, சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, once again we want to thank you for the message that delivered from your son David, O Lord. Bless him and bless his family. Also grant your mercies wherever you go and whatever you do, Lord. Lord, you bless them also. In Jesus' name we pray. Amen. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் செய்து கொடுத்த பிள்ளையோடும் அருமையான சேல்ஸோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா ஸ்தோத்திரம்.
Thank you.